வணக்கம் மக்களே, இது நம்ம கிங்ஸ் அகாடமி. அனைவருக்கும் இலவச அகாடமி. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம ப்ரோனவுன் எரர் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு ஈச் டே ஈச் எரர் பகுதியோட டே 66 வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம திரும்ப அவங்க கிட்ட விஷ் யூ த சேம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு நமக்கு பர்த்டே விஷ் பண்ணாங்கன்னா நம்ம விஷ் யூ த சேம்னு சொல்லுவோமா? சொல்லுவோம். அவங்களுக்கும் அதே நாள்ல பர்த்டே இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல. இதே மாதிரி இப்போ he lent me some money, I returned the same after a week அப்படின்னு சொல்லுவோமானா சொல்லக்கூடாதுங்க, தப்பு. வேற எப்படி சொல்லணும்? he lent me some money, I returned it after a week அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பொருள், ஒரு பணம், மணி இதெல்லாம் இருக்குன்னா இதுக்கு வந்து the same அப்படின்னு யூஸ் பண்ண கூடாது, it அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். அப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? எந்த இடத்துல பார்த்தாலும் the same அப்படின்னு பார்த்தா இது பொருளை சொல்றாங்களா இல்ல விஷ் அந்த மாதிரி ஏதாவது விஷஸ் நம்மளுக்கு கொடுக்குற வாழ்த்துக்கள் அதை சொல்றாங்களா அப்படின்னு வந்து யோசிப்பீங்களா? யோசிச்சுட்டு the same இருந்தா அது பொருளை ரெஃபர் பண்ணி வந்திருந்தா தப்பு போடுவீங்களா? தப்பு போட்டுருணும். பார்க்கும்போதுதான் என் மூஞ்சி ஞாபகம் வரணும். சரி, நாளைக்கு நம்ம there were 8 hard workers and 6 lazy ones இது கரெக்டா தப்பான்றது பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.